அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபநிஷதம். இப்போ இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய கடந்த வகுப்புகள் மூலமா 2வது அத்தியாயத்தில் அணுவாகம் 5ல் 1 பார்த்தோம். புத்தி உடம்பு, அதாவது விஞ்ஞான மைய கோஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஞ்ஞான மைய கோஷம் தான் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது யாரிடத்துல விழித்து கொண்ட விவேகமாக இருக்கோ அவர்கள்தான் மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்தவர்கள் என்று நம்ம பார்த்தோம். அதை அறிவியல் ரீதியாகவும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இங்கே E=mc² அப்படிங்கிற ஒரு சமன்பாடு, ஒரு ஃபார்முலாவை வைத்து நம்ம பார்க்கும்போது இங்கே எல்லாமே அந்த சமத்துவ நிலையில் இருக்கு. இங்கே உயர்வு தாழ்வு கிடையாது, இருமைகள் கிடையாது, இருப்பதெல்லாம் இறைவனே என்ற மிக உயரிய விஷயத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். அப்போ நம்மிடத்திலே வெளிப்பட்ட இந்த புத்தி சக்தியானது ஒரு அறிவு தாவரங்கள்ல தொடங்கி 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரைக்கும் பல்வேறு பரிமாணங்களை கொண்ட மாறுதலுக்கு உட்பட்டு விரிந்து கொண்டே உயர்ந்து வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த புத்தி சக்தி எடுத்த உடனே அப்படியே வந்துடல, அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கு, உயர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த உயர்வை தான் நம்ம பிரகிருதியினுடைய விரிவு, பிரபஞ்சத்தினுடைய விரிவு என்று பார்க்கிறோம். அப்போ இந்த விரிவுக்கு ஒரு எல்லை கிடையாது. இந்த புத்தி சக்தி இவ்வளவுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது பரமனின் தூய அறிவாக இருக்கிறதுனால அது பிரகாசிக்கக்கூடிய உபாதிகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய உபாதினா உடல்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த உடல்கள் அடிப்படையில மனித உடல் மகத்தான உடலாக பார்க்கிறோம். ஆனா எல்லா மனிதர்களும் இந்த புத்தியினால விழித்து கொண்டார்களான்னா இல்லை. ஏன்னா இங்க விழித்து கொண்ட விவேகம் என்பது தன்னுடைய மனதை விசாரணை செய்து பார்த்து தன் மனதில் இருக்கின்ற அறியாமைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளுகின்ற மனிதன் தான் விவேகத்தில் விழித்து கொண்டவன். அதுவே இந்த மாதிரி விசாரணை எல்லாம் மேற்கொள்ளாம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஒரு நாளும் விழித்து கொண்டவனாக கூற முடியாது என்றுதான் சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அதை நம்ம நல்ல மனதில் உள்வாங்கிக்கணும். ஏன்னா மனித பிறவியின் மகத்துவம் என்பதே புத்தியின் அடிப்படையில் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. ஏன்னா புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா அவன் மனிதனாக இருப்பதில் பலன் இல்லை. அப்போ மனிதன் தான் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே புத்திசாலித்தனமான பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவனாக பார்க்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த பிரபஞ்ச விரிவு தான் அந்த புத்தியின் அடிப்படையில விரிந்து கொண்டே போகுது. மகத் என்ற சர்வ வியாபியாக எல்லையற்று விரிந்து கொண்டு போகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அத்தகைய தூய அறிவின் பரந்த விரிவு நிலையே படைக்கப்பட்ட உயிரினங்கள்ல எதனால மாறி மாறி பிரகாசிக்குதுன்னு பார்த்தா உடல்கள் தான் காரணம். ஒரு அறிவு தாவரத்துல ஒரு அறிவு புலன் மட்டும்தான் கொண்டிருக்கும், தொடு உணர்வு மட்டும்தான் வச்சிருக்கோம். அதுவே அப்படியே கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் நிலைக்கு வரும்போது 5 புலன்கள் மட்டுமின்றி மனம் என்ற ஒரு பகுத்தறிவு பரிமாணத்தை விரிவுபடுத்தி கொண்டு விவேகத்தினால் விழித்து கொண்ட மனிதன் தான் புத்தியில் பிரகாசிக்க முடியும். அந்த புத்தி தூய அறிவாகிய பரமனின் பிரகாசம் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பிரகாசிக்கக்கூடியவர்கள் தான் அந்த மகத் தத்துவத்தை உணர்ந்து கொண்ட மாமனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ மகத் என்னும் மகத்தான மனதின் உயர் பரிமாண அறிவு நிலை என்பது படைக்கப்பட்ட பல்வேறு உயிரினங்களுக்கு உண்டான முக்குண அடிப்படையிலே 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த முக்குண அடிப்படையில் இருக்கின்ற 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுணர்வு நிலை, பிரித்துணரும் நிலை, சிந்தனா சக்தி நிலை. இந்த 3 நிலைகள்ல தான் மனிதன் முக்குண அடிப்படையில் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு சார்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த இன்டெலெக்சுவல் கான்சியஸ்னஸ் அது 3 குணங்கள்ல வெளிப்படும். சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்களில வெளிப்படும். அப்படி 3 குணங்கள்ல வெளிப்படும் போது மனித பிறவியினுடைய மகத்துவமே என்ன அப்படின்னா, அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள வரும்போதுதான் சத்துவ குண மேம்பாடு அடைய முடியும். ஏன்னா இங்க படைப்பின் சாரம் முதல்ல சத்துவ குணத்தின் அடிப்படையில ஈஸ்வரன் வெளிப்பட்டான், ரஜோகுணத்தின் அடிப்படையில ஜீவர்கள் வெளிப்பட்டன,
தமோ குணத்தின் அடிப்படையிலே ஆவரணம், விட்சேபம் என்ற 2 சக்திகள் வெளிப்பட்டன. அதாவது தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி என்ற 2 சக்திகள் வெளிப்பட்டன என்று இந்த 3 குணங்களின் மூலமாக பிரபஞ்ச உற்பத்தியை சாஸ்திரம் பேசுது. அப்படி பிரபஞ்ச உற்பத்தியை சாஸ்திரம் பேசும்போது ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஈஸ்வரன் சத்துவ குண பிரதானமா இருக்கிறான். ஈஸ்வரன் இடத்துல சத்துவ குணம் தான் பிரதான குணமா இருக்கும். அப்போ இப்ப நாம மனிதர்களாக நாம் வந்திருக்கிறோம். பட் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா 3 குணங்களையும் உள்ளடக்கியதான தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம் என்ற குணங்களில் மாறி மாறி நம்ம பயணம் செய்து கொண்டிருந்தாலும், இப்ப நம்ம இது போன்ற அத்தியாத்ம யோகங்களை படிக்கிறோம் இல்லையா, இது மாதிரி வேதாந்த விஷயங்களை, நல்ல சாஸ்திர ஞானத்தை நம்ம உள்வாங்குறோம். அப்ப உள்வாங்கும் போது நம்ம இடத்துல என்ன நடக்கும்னா, அறியாமைகள் எல்லாம் நீங்கும். நாம் தவறாக புரிந்து கொண்ட புரிதல்கள் எல்லாம் நம்ம நீக்கிட்டு, உண்மையான நிலை என்ன, இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் நம்முடைய புத்தி விசாலமா விரிவடையும். அப்படி விசாலமா விரிவடையும் போதுதான் நம்ம அந்த முக்குண அடிப்படையில தமோ குணத்தையும் கடந்து, ரஜோ குணத்தையும் கடந்து சத்துவ குண மேம்பாட்டுக்குள்ள நம்ம வரோம். அப்படி சத்துவ குண மேம்பாட்டுக்குள்ள நம்ம வந்தோம்னா இந்த சாஸ்திரம் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அது ஈஸ்வர நியதிக்குள்ள வந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையே ஆர்ப்பாட்டமா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? ரஜோ குணத்துல இருக்கிறவன் எப்படி சத்துவ குணத்துக்குள்ள சாஸ்திரத்தை கற்றறிந்து புரிந்து கொள்ள முடியும்? சாத்தியம் இல்லை. அதுதான் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்கள்ல சொன்னோம். அதாவது பிராமணன் அப்படிங்கிற ஒரு தன்மை விஸ்வாமித்திர மகரிஷி அடைய விரும்பினார். அவர் ஒரு ராஜா. ஆனா அவர் அந்த ரிஷிங்கிற நிலை வந்தா அது பிராமண நிலை. பிராமணன்னா பிரம்மத்தை உணர்ந்த நிலை என்ற பிராமண நிலைக்கு அவர் நான் வர வேண்டும் என்று யார்கிட்ட கேட்டார்? வசிஷ்ட மகரிஷி கிட்ட போய் கேட்கும்போது வசிஷ்ட மகரிஷி என்ன சொன்னார்? நீயோ அரசன்பா, நீ வெட்டு குத்துன்னு இருக்கக்கூடிய ஆளு, நீ ரஜோகுண ஆதிக்கம் கொண்ட மனிதன், நீ எப்படி பிராமண குணத்துல சத்துவ குணத்துல மேலோங்க முடியும்? அது சாத்தியம் இல்லை என்று சொல்லி அவர் திருப்பி அனுப்பினார். ஆனாலும் அந்த விஸ்வாமித்திர மகரிஷி விடாம போராடி ஜெயித்து அந்த பிராமணத்தன்மையை அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப இந்த சாத்தியக்கூறு எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த ரஜோகுண மேம்பாட்டிலிருந்து விலகி நம்ம சத்துவ குண மேம்பாட்டுக்குள்ள உயரணும். அப்பதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நம்ம வர முடியும். பரபரப்பா இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் இருக்கிறவங்க எப்பயுமே ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுடைய நீதி சத்துவ குண ஆதிக்கம் கொண்ட நீதிங்கிறதுனால அந்த இடத்துல வரும்போதுதான் புத்தி சக்தி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் வேள்வியாக மாறும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க முக்குண அடிப்படையில 3 விஷயங்கள்ல ஒன்று தன்னுணர்வு நிலை. தன்னுணர்வு நிலை என்றால் அது ஈகோ, நான் யார் அப்படிங்கிற நம்மை நாமே விசாரித்து அறியக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் தன்னுணர்வு நிலை என்கிறோம். அப்புறம் பிரித்துணர்கின்ற நிலை, அதை டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். ஆங்கிலத்துல டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த 2 நிலைகளையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்கு. அதுக்கு பேர் மைண்ட், மனம் என்று பெயர். அப்போ இங்க தன்னுணர்வு நிலையும் நான் யார் என்று தன்னையே தான் உணர்கின்ற ஒரு நிலையையும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலையையும் கொண்ட மனம் எப்பொழுது அறிவினால் உயருகின்றதோ, புத்தியினால் விழித்துக் கொள்கிறதோ அவன்தான் விழித்துக் கொண்ட விவேகி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைக்கு பேர் தமிழ்ல சொல்றதா இருந்தா சிந்தனா சக்தி நிலை என்று சொல்லலாம். அப்ப இந்த 3 விஷயங்களை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுணர்வு நிலை, பிரித்துணரும் நிலை, சிந்தனா சக்தி நிலை என்ற இந்த 3 நிலைகளையும் தன்னகத்தே கொண்டவன் தான் மனிதன். அப்ப இங்க மகத் தத்துவத்தினுடைய ஒரு விரிவுல, இந்த மகத் தத்துவம்னா என்ன? இந்த புத்தி பிரகாசிக்கக்கூடிய ஒரு விரிவுல சாத்வீக அம்சமான 5 ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும், 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் ஆகிய விஷயங்கள் அதுக்குள்ள வருது. அதே மகத் தத்துவனுடைய இன்னொரு விரிவில தாமச அம்சமாக தன்மாத்திரைகள் எனப்படுகின்ற 5 பௌதீக உறுப்புகள் வருகின்றன. அப்போ இங்க இந்த பிரபஞ்ச படைப்பை நம்ம அந்த சார்ட்ல பார்க்கும்போது, நேற்று ஒரு சார்ட் அனுப்பிச்சேன் இல்லையா, அந்த சார்ட்ல நீங்க பார்க்கும்போது 3 குணங்கள் உண்டாகி அந்த 3 குணங்கள்ல கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 வருது. அப்புறம் தன்மாத்திரைகளாகிய பஞ்சபூதங்களும் வருது. அப்ப இதெல்லாம் நம்ம அங்க கரெக்டா அந்த சார்ட்டை புரிஞ்சு படிக்கணும். அந்த சார்ட் எப்படி பிரபஞ்ச உற்பத்தியில வெளிப்படுது, புருஷன் கிட்ட இருந்து எப்படி அது டெவலப் ஆகி இந்த பிரபஞ்சம் விரிந்தது அப்படிங்கிற ஒரு விரிவான விஷயங்கள் அந்த வரைபடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். அதை நல்லா
தெளிவா பார்த்து புரிஞ்சுக்குங்க. அந்த வரைபடம் வந்து அழித்திருக்க மாட்டோம். டெலகிராம்லயே இருக்கும். அத பார்த்து எப்படியெல்லாம் அந்த விரிவு வருது, பிரபஞ்ச விரிவு எப்படி உண்டாகுது அப்படின்னு நீங்க அந்த வரைபடத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அறிவு பரிமாணம் என்பது புருஷனாகிய ஆத்மாவிடமிருந்து பிரகிருதியாக முதல்ல வெளிப்படுது. அப்ப இந்த பிரகிருதியும் புருஷனும் ஒன்று சேர்ந்தால் தான் அதுக்கு பிரபஞ்சம்னு பேரு. அப்ப இங்கே ஆணும் பெண்ணும் சேர்ந்த இந்த பிரபஞ்ச நியதி தான் ஈஸ்வர நியதின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன, மிக உயரிய தத்துவம் என்னன்னா காஸ்மிக் இன்டெலெக்ட்னு சொல்லக்கூடிய மகத் தத்துவம். அதாவது ஹோல் என்டையர் யூனிவர்சல், இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சலே வந்து எதா இருக்கு, புத்தி சக்தியா இருக்கு, மகத்தா இருக்கு. அப்படிப்பட்ட மகத் தத்துவத்திலிருந்து முதல்ல வெளிப்பட்டதுக்கு பேர் வந்து ஈகோ. ஏன்னா அந்த ஈகோ என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் தன்னையே தான் ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கு பேர் தமிழ்ல தன்னுணர்வு நிலை. அப்ப தன்னையே தான் ஐடென்டிஃபை பண்ணும்போதுதான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதற்கு படைப்புக்கு ஆதாரமாக என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விசாரணை மேற்கொள்ள முடியும். அதுல ஈகோவிலிருந்து அடுத்தது என்ன வெளிப்பட்டது பார்க்கும்போது 3 குணங்கள் வெளிப்பட்டன. அதுதான் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற விஷயங்கள். இதுல சத்துவ குணத்தை பிரதானமாக கொண்டுதான் 5 ஞானேந்திரங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனசு இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அப்புறம் தாமச குணத்தை பிரதானமாக கொண்டுதான் 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் இருக்கு. ஆனா ராஜச குணம் பாருங்க, அது தனியா நின்னுடும். ஏன்னா அது ஆர்ப்பாட்டம் உடைய குணம். அது எப்ப பார்த்தாலும் அதை செய்யறேன் இதை செய்யறேன்ட்டு புறவிருத்தியில நாட்டம் கொண்ட குணம். அப்ப இந்த இடத்துல எப்படி இங்க சாஸ்திரம் பிரிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம 5 பௌதிக உறுப்புகளான கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தோல் போன்ற 5 பௌதிக உறுப்புகளாகிய ஞானேந்திரிய உறுப்புகளும் அந்த உறுப்புகளை கொண்டு தொழில் கருவிகளாகவே அதை நம்ம பயன்படுத்துறோம். கண்களால் காண்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், மூக்கினால் நுகர்கிறோம், நாக்கினால் சுவைக்கிறோம், தோலினால் தொடு உணர்ச்சியில் தொடுகின்றோம். ஆக இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானேந்திரியங்களாகவும் அதுவே இருக்கிறது. செயல்பாடுகளுடன் கூடிய கர்மேந்திரியங்களாகவும் அவைகள் காணப்படுகின்றன. அப்போ இங்க கர்மேந்திரியங்கள் என்ற 5 உறுப்புகள் அவற்றின் செயல்கள் ஆகியவற்றை கொண்டு என்ன பண்ணுதுன்னா, வாய் வந்து பேச ஆரம்பிக்குது, கை வந்து ஒன்றை பற்றுகிறது, கால் வந்து நடக்கிறது, அப்புறம் குதம், குய்யம் என்ற மற்ற உறுப்புகள் நம்ம உடம்பில் இருக்குது இல்லையா, அது வந்து வம்ச விருத்தி செய்யக்கூடியதாக ஒன்று இருக்கிறது, ஒன்று வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுவதாக இருக்கின்றது. ஆகிய கர்மேந்திரியங்கள் 5 கொண்ட இந்த மனித தேகமானது இந்த பிரபஞ்ச தொடர்பான பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் வெளி ஆகிய விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னா அவைகளுடைய அடிப்படையில தான் இது செயல்பட முடியும். அப்ப இங்க இந்த பிரபஞ்ச உற்பத்தி நியதி சாஸ்திரம் எப்படி சுட்டி காட்டுது அப்படின்னா, அசையாத சிவம், இந்த பிரபஞ்சத்துல சிவம் என்பது ஒரு அசைவற்ற தன்மையில் இருக்கிறது. அப்படி அசையாத சிவம் அசைகின்ற நடராஜராக, நடராஜ பெருமானாக, ஏன்னா சிவம் வந்து எப்பயுமே அசையாது. ஆனா அது எப்போ அசைய ஆரம்பிக்குது, நடராஜருடைய திரு நடனத்துல அசைய ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நடராஜருடைய திரு நடனம் தான் இங்க வந்து மாயா சக்தி. அப்ப இங்க வெளிப்படுகின்ற அந்த ஆற்றலை வந்து நடராஜருடைய திரு நடனமாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதை வந்து தேவியாக உருவகப்படுத்தி மாயா அப்படின்னு சொல்லுது, அல்லது சக்தி, அம்பாள் அப்படின்னு பல பெயர்கள் கொண்டு சாஸ்திரம் அழைக்கிறது. அப்போ இங்க சிவத்திடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றல் நடராஜ தத்துவமாகவும் இருக்கலாம், அல்லது அம்பாளாக சக்தியாகவும் இருக்கலாம், அல்லது மாயையாகவும் இருக்கலாம். ஆக இவைகள் எல்லாமே பஞ்சபூதங்களின் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கத்தை மேற்கொள்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு இயக்கம் என்பது ஆற்றலின் அடிப்படையில் தான் நடக்குதே தவிர சிவத்தின் அடிப்படையில் நடப்பது கிடையாது. சிவம் வந்து அசையாம தான் இருக்கு. சிவம் வந்து எதிலும் சம்பந்தப்படாதது, எதனோடும் சங்கமிக்காதது. அதுக்கு பேர் அசங்கன்னு பேரு. அசங்கன் என்றால் எதிலும் சங்கமிக்காதவன் தான் இறைவன். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே உதாரணம் கொடுத்தோம். சூரியன் வந்து வானத்தில் இருக்கும், ஆனா அது எதிலையுமே தொடர்பு வச்சுக்காது. ஆனா அந்த சூரியன் இருப்பதனால பூமியில வந்து தாமரை பூ மலர்கிறது, விவசாயிகள் விவசாய வேலையை மேற்கொள்கிறார்கள், செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்குது, அப்புறம் பறவைகள் இறை தேடி பறக்கின்றன. அப்படிங்கிற பல்வேறு செயல்கள் நடைபெறுவதற்கு காரணமான சூரியன் இவைகள் எதிலும் சம்பந்தப்படுவதில்லை. அதுபோல இந்த பிரபஞ்சம் என்ற இயக்கத்துக்கு ஆதாரமான இறைவன் எதிலும் சம்பந்தப்படுவதில்லை. அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் என்பது எதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில இங்கு சில தொழில் கருவிகளை கொண்டு செயல்பாட்டுக்கு வருகிறது.
அப்போ இந்த பிரபஞ்சமா இருந்து கொண்டு ஈஸ்வர நியதிக்குள்ள எதையும் நாம் உணர முடியாது. ஏனென்றால் இது ஆதியும் அந்தமும் அறிய முடியாத நிலையில அடிமுடி காணா அண்ணாமலையாக இருக்கு. அடிமுடி காணா அண்ணாமலைன்னா அதனுடைய அடியும் பார்க்க முடியாது, அதனுடைய முடியையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரமனை யார் உணர முடியும்னா, தனித்துவமான இந்த உடலை கொண்டுதான் விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது உணர முடியும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரத்யேக தனி உடலை கொண்டு தன்னுடைய அறிவாற்றலை யார் ஒருவன் விவேகத்தினால் விழித்துக் கொள்கிறானோ அவன் மட்டும் தான் இறைவனை அனுபவமாக உணர முடியும். மற்றவர்கள்லாம் இறைவனை அனுபவமாக என்றுமே உணர முடியாது. ஏன்னா அவர்கள் இறைவன் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்கெல்லாம் இறைவன் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, கற்பனை வடிவங்கள்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்ன உருவத்தில் இறைவனை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை இறைவன் என்பதாக கற்பித்துக் கொண்டு அவர்கள் அதை நம்பிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இங்க எல்லாமே தத்துவங்கள். அதாவது வெளியே புறத்துல இப்ப நடராஜர் என்ற ஒரு உருவத்தை கொண்டு வரோம்னா நடராஜரும் ஒரு தத்துவம். ஏன்னா அது இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிற தத்துவமாக சாஸ்திரம் அதை சுட்டிக்காட்டும். அம்பாலா கொண்டு வரோம் அப்படின்னா தேவி வடிவத்தில் வருகின்றதும் ஒரு சக்தி தான். அந்த சக்தி ஆற்றல் மயமாக இந்த பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத காட்டுவதற்கான ஒரு தத்துவம். அப்போ நாம் இங்க தத்துவார்த்தமாக நாம் இந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவமே அடங்கி இருக்கு. அப்போ இங்க சாத்வீகம் மற்றும் தாமச இயக்கங்களின் ஒவ்வொரு மாறுபாடுக்கும் பொறுப்பாக ராஜச இயக்கம் இருக்கின்றது என்ற அடிப்படையில உயிரினங்கள் தாமச மற்றும் சத்துவ குணங்களுக்கு இடையிலே மாறுவது என்பது ரஜோகுணத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்ப இங்க 3 குணங்கள் வைத்துக் கொண்டுதான் இங்க இயக்கம் என்பது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட தன்னுடைய இயக்கம் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த சமஷ்டி இயக்கம் என்பது பிரபஞ்சத்தில் உள்ள ஈஸ்வர நீதிக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப எப்ப ஒரு தனி மனிதன் தன்னை தனித்துவமாக அபிமானிக்காமல் ஈஸ்வர நீதிக்குள்ளே வருகின்றானோ, எல்லையற்ற பிரபஞ்ச நீதிக்குள்ளே வருகின்றானோ, அவன் மட்டும்தான் இறைவனை தன்னுள் உணர்கின்றான் என்று சாஸ்திரம் இங்கு சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புருஷன் என்ற பரமனிடத்திலிருந்து பிரம்மத்திடமிருந்து முதல்ல வெளிப்பட்ட தத்துவம் பிரகிருதி, இரண்டாவது தத்துவமாக வெளிப்பட்டது மகத்து. அந்த மகத் என்ற தத்துவம் எப்படி உண்டானது என்றால் இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட எல்லையற்ற ஆற்றல் புத்தி சக்தியாக பிரபஞ்ச மனதின் விரிவாக விவேக சக்தியாக விரிந்து கொண்டே இருக்கின்ற அந்த இரண்டாவது தத்துவத்திலே இருந்து தன்னுணர்வு நிலையாகிய அகங்காரம் என்ற நான் என்றது ஒன்று உண்டானது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தன்னை உணரணும் இல்லையா, நான் யார் என்று அது தெரியணும். அப்போ அது எப்பயுமே தன்னுணர்வு நிலையை இழக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த தன்னுணர்வு நிலையாகிய அகங்கார நிலை எனும் நான் என்பது இங்க 2ஆ பிரியுது. அப்ப அந்த அடிப்படையில ஒரு பக்கம் சைத்தன்யம் உள்ள உயிரும் அறிவும் கொண்ட ஜீவனாகவும், இன்னொரு பக்கம் அவனுடைய மனதாகவும் 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் எனவும் பிரிகிறது. அப்ப ஜட பிரபஞ்சத்திலே 5 தன்மாத்திரைகளாகவும் 5 மகா பஞ்சபூதங்களாகவும் அது மாறுகின்றது. அப்ப இப்படிதான் இந்த மகத் தத்துவம் தனித்தனியா பிரிஞ்சு பிரகிருதி, மகத்து, புத்தி, அகங்காரம், 5 ஞானேந்திரங்கள் 5 கர்மேந்திரியங்கள் 5 பஞ்ச தன்மாத்திரைகள் 5 மகா பஞ்சபூதங்கள் ஆகிய மொத்தம் 24 தத்துவங்களை உள்ளடக்கியது தான் இந்த பிரபஞ்சம். அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இந்த 24 தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாத்துக்கணும். இந்த 24 தத்துவங்களை கொண்டதுதான் இங்க பிரகிருதி, மகத்து, புத்தி, அகங்காரம். இந்த 4 தனியா எடுத்துக்கணும். 5 ஞானேந்திரங்கள் 5 கர்மேந்திரங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் 5 மகாபூதங்கள் 5 ஆக மொத்தம் 24 தத்துவங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. ஆக இந்த 24 தத்துவங்களும் சைத்தன்ய புருஷனின் சாநித்தியம் என்பதினாலே, அந்த பரமனின் சாநித்தியம் என்பதினாலே மனிதனிடம் இருக்கின்ற முக்குண அடிப்படையிலே புலன்களின் மூலம் மனதை கொண்டு மகத்தான தூய அறிவை தன்னுள் அறிவும் விவேகம் என்பது மனித பிறவிக்கே உண்டான மகத்துவம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே ஒரு அறிவு தாவரத்தில் இருந்து படிப்படியா பரிணாம வளர்ச்சியில மேல்நிலைக்கு மனிதன் வந்துவிட்டா அந்த மனிதன் எதற்காக சிறப்படைகிறான், மனித பிரிவினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அறிவு தான் மகத்துவம். அப்போ அந்த 6ஆம் அறிவினுடைய நோக்கம் என்ன? பகுத்தறிவு.
நல்லது கெட்டது, எது சரி எது தவறு அப்படின்னு எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷ அறிவை மனிதன் கொண்டிருப்பதனால அந்த மகத்தான அந்த பகுத்தறிவை கொண்டு அந்த விவேகத்தினால விழித்துக் கொள்ளுகின்ற மனித பிறவிதான் இங்க மகத்தான பிறவி என்று நாம் பார்க்கிறோம். அந்த விவேகம் மனிதனுக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் அப்படின்னா, அதுக்குத்தான் கல்விங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா கல்விங்கிற விஷயம் மனிதனுக்கு தேவை. வேற எந்த ஜீவராசிக்கும் கல்வி கிடையாது. அப்போ கற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு நடைமுறை வாழ்க்கைய எந்த அடிப்படையில நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம புற வாழ்க்கைக்கான உலகியல் கல்வி நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். நீங்க ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு அட்வொகேட் ஆகலாம். ஆனா அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். ஆனா உங்களை யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆகவே புற அறிவு என்பது தன்னுடைய வாழ்வியல் ஆதாரத்துக்கான கல்வியாக இருக்கலாம். அது புறக்கல்வி, புற அறிவு. ஆனா இந்த வாழ்வியல் ஆதாரத்துக்காக நான் ஒரு தொழிற்கல்வியை படித்து நான் தொழில் செய்து கொண்டு சம்பாதித்து ஜீவிதத்துல நான் இந்த உடம்பை வளர்த்து கொண்டிருந்தாலும், இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, நான் யார் அப்படின்னு நம்மை நாம் விசாரிக்கக்கூடிய அக வாழ்க்கைக்கான கல்விதான் இந்த அத்தியாத்ம யோகம் என்ற ஆத்ம வித்யா. இதை நம்ம படிக்காம மனித பிறவியினுடைய மகத்துவத்தை யாருமே உணர முடியாது. வேற என்ன பயிற்சிகள் நீங்க செய்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அதெல்லாம் புறப்பயிற்சிகள் தானே. ஆனா இறைவன் பயிற்சிகளால் அடையக்கூடியவனா கிடையாது. நீங்க புலன்களால் இறைவனை அறிய முடியாது, மனதினால் இறைவனை அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க மூச்சினால் இறைவனை அறிந்து விட முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் உயிர் காற்று. இந்த உடல் ஜீவிதத்திற்கான ஒரு உயிர் காற்று, அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் இறைவனுடைய அம்சங்களாக இருந்தாலும், அவனுடைய வைபவமாக இருந்தாலும், அந்த இறைவனையே நாம் உணர்வதுதான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம். நம்ம இறைவனுடைய சக்திகளை வைபவத்தை கண்டு மிரண்டு போய் அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இறைவனுடைய வைபவத்திலேயே மயங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மயக்கம் இருக்கக்கூடாது. உண்மைத்தன்மையை உணரணும். அதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம். ஆனா வைபவத்துல மயங்கிட்டு இருக்கிற மனசு அந்த ஒரிஜினல் இறைத்தன்மைக்குள்ள போகாது. ஏன்? அது பரிணாம வளர்ச்சி அடையாம இருக்கு. விவேகத்தினால விழித்துக் கொள்ளாத மனமா இருக்கு. அப்போ நாம் இது மாதிரி அத்தியாத்ம யோக பாடங்களை சரியாக படித்து முறையாக பயின்று நாம் மனதுக்கான புரிதலை கொடுக்கும் போதுதான் மனம் அதை ஏற்றுக்கொண்டு இதை ஒப்புக்கொண்டு பயணிக்கும். அந்த நிலையில் தான் மனிதன் மகத்தானவனாக மாற முடியும். மற்றபடி சாதாரண விஷயங்கள் எல்லாம், வெளி விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் காட்டுகின்ற மனிதன் எப்படி மகத்தானவனாக மாற முடியும்? அது நடக்காதுங்கிறத சாஸ்திரம் தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுது. அப்போ இதை நம்ம நல்லா உள்வாங்கிட்டு இந்த 24 தத்துவங்களாக பரிணமிப்பது யாருன்னா, சைதன்ய புருஷனின் மகா சாநித்தியம். அது அவனுடைய வைபவம். அது முக்குணங்களினுடைய அடிப்படையிலே மனிதனிடத்தில் இருக்கின்ற புலன்களின் மூலம், கண்களால் காண்பது, காதுகளால் கேட்பதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த வேத அத்தியனம் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்களை கொண்டு நாம் கல்வியை கற்று அந்த கல்வியின் வாயிலாக நாம் உள்வாங்கிக் கொண்ட விஷயங்கள் தான் சிரவணம் என்று சொல்கிறோம். சாஸ்திரம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று பேசும். கேட்டல், கேட்டவற்றில் தெளிவை பெறுதல், அவ்வாறு தெளிவடைந்த விஷயங்களில் நிலை பெறுதல் ஆகிய 3 விஷயங்களை உள்ளடக்கிய இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே கல்வியின் அடிப்படையில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய மனம் என்னாகும்? விவேகத்தினால விழித்துக் கொள்ளும். அப்பதான் அதுக்கு அஜ்ஞானம் எல்லாம் நீங்கும். நான் இவ்வளவு நாள் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேனா? என்ன நான் இந்த உடல்னு அபிமானிச்சேன், நான் என்ன ஒரு வழக்கறிஞர் நினைச்சிட்டு இருந்தேன், நான் என்ன ஒரு டாக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் டாக்டர் இல்ல, டாக்டர் எனக்கு பட்டம். ஆனா நானும் ஒரு மனிதன் என்று நான் என்னை நம்பிக்கொண்டிருந்தேன். அப்போ மனிதன் என்ற நான் மரணம் அடைந்த பிறகு என்னுடைய மனைவி அந்த மனித உடலை மதிக்கிறது இல்லையே, அவர் போயிட்டா இருந்தானு அழுவுறா. அப்ப இவ்வளவு நாள் கணவன் கணவன் என்று என்னை வாழ்த்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க? அந்த பணத்தை எப்ப எடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புரிய வரும்போது, இங்கு இதையெல்லாம் கடந்த ஒரு உணர்வு நிலையாகத்தான் நான் இருக்கிறேன்ங்கிற புரிதல் தான் இங்க கல்வியின் மூலமாக கிடைத்த ஒரு அறிவு. அது நம்முடைய அறியாமைகள் எல்லாம் நீக்கும். அப்படி நீக்கும் போதுதான் நம்ம என்ன ஆகுவோம்னா, அனைத்தையும் அறியும் அறிவாக தனிமனித மனம் ஒட்டுமொத்த ஈஸ்வர மனதோடு இணைந்து விழித்துக் கொண்ட விவேகத்தினால இந்த பிரபஞ்ச விரிவுக்கு காரணமான புத்தி எனும் சக்தி தன்னுள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எதன் அடிப்படையில் என்றால், அந்த பரமனின் தூய அறிவின் அடிப்படையில் இங்கு மனிதனாகி என்னிடத்திலே அது வெளிப்பட்டு தன்னிருப்பை தான் உணர்கின்ற ஒரு பிரகாசமாக என்னிடத்திலே வெளிப்பட்டு விட்டது. ஆக நான் என்னை உணர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட நான் யார்? சச்சிதானந்தம் தான் நான். சத்துனா இருப்பு, சித்துனா அறிவு,
அதை உணர்ந்து கொண்ட ஆனந்தமே நான், அல்லது எல்லையற்ற பிரபஞ்சமே நான். அதை அனந்தம் என்றும் சொல்லலாம், ஆனந்தம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் எல்லையற்ற அனந்தமாகவும் நானே இருக்கிறேன். சச்சிதானந்தம், சச்சித் அனந்தம் என்றும் சொல்ல முடியும். ஏன்னா அப்படித்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய சுயஸ்வரூபத்தை உணரும் அந்த மிக உயரிய நிலையை பெறுவதுதான் மனித பிறவினுடைய மகத்துவம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப நாம் இதை புரிந்து கொண்டு மனித பிறவின் மகத்துவத்தை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அந்த தூய அறிவாகிய ஆத்மாவான புருஷன் என்பவன் இந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாத கேவல ஞானஸ்வரூபி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேவல ஞானஸ்வரூபிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. கேவல ஞானஸ்வரூபினா கேவலம் அப்படின்னா எதனோடும் சம்பந்தப்படாத, கலப்பு இல்லாத, தனித்த, தன்னந்தனியாக இருக்கின்றது என்று பொருள். அந்த கேவலா அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டை தமிழ்ல நம்ம என்ன பேர் வச்சிருப்போம் அப்படின்னா கைவல்யம்னு பேர் வச்சிருப்போம். கைவல்யம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. சான்ஸ்கிரிட் வேர்டு கேவலம் அப்படின்னு வேர்டு. அப்ப கேவலம் என்றால் தனித்த, தன்னந்தனியான நிலையில் இறைவன் இருக்கின்றான். அப்ப இறைவன் கேவலம், கைவல்யம் என்று இறைவனை நம்ம அழைக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஜீவத்துவ நிலையில் இருக்கின்ற மனிதன் அந்த தனித்துவமான இறைத்தன்மையை உணரும் பொழுது என்ன ஆகுது? இந்த 24 தத்துவங்களையும் நாம என்னங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஜட நிலையிலிருந்து விடுபட்டு அந்த சைத்தன்யமான புருஷனின் தனித்த நிலையில் இருக்கின்ற நிலைக்கு தான் மோட்சம், வீடு பேரு, கைவல்யம் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க அந்த கேவலம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தமிழ் வார்த்தையோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. தமிழ் வார்த்தை மட்டமானது, தாழ்வானதுங்கிற அர்த்தத்துல சொல்லும். கேவலம்னா அவன் ரொம்ப கேவலமானவனா இருக்கிறான் அப்படின்னு நம்ம பேசும்போது மட்டமானவனா இருக்கிறாங்கிற அடிப்படையில் நம்ம தமிழ்ல பேசுவோம். ஆனா சமஸ்கிருதத்துல கேவலம் என்பது தனித்துவமான அப்படிங்கிற அடிப்படையில இறைவனை கேவலம் என்றுதான் சமஸ்கிருதத்துல சொல்லப்படுது. தமிழ்ல நம்ம அதை கைவல்யம் என்று சொல்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க புருஷன் என்கின்ற ஆன்மாவிலேயே நிலைத்து நின்று மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுகின்ற ஒரு விவேகம் தான் இங்க அத்வைத சித்தாந்தத்தின் ஆழமான லட்சியம் என்பதாகவும் நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா இங்க அத்வைதம் அதை நிலைநாட்டுது. இருப்பது இறைவன் மட்டும்தான். அந்த புருஷனுடைய சாநித்தியத்தினால இங்க அவனுடைய ஆற்றல் பிரபஞ்சமாக வெளிப்பட்டு இங்க அவன் புரிந்து கொண்டிருக்கின்ற லீலா வினோதம் தான் இந்த உலகம் என்று சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுவது. அதை சாஸ்திரம் எப்படி சுட்டி காட்டும் அப்படின்னா, எந்த செயலையும் செய்யாத காரியமற்ற நிர்குண பிரம்மே காரியம் ஆற்றுகின்ற சகுன ஈஸ்வரனாக அல்லது பிரகிருதியாக இருந்து கொண்டு தனது மாயா சக்தியால் இந்த பிரபஞ்சத்தை வழி நடத்துகின்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவனுடைய இரு தன்மைகளை நாம நல்லா புரிந்து கொள்ளணும். அதாவது எதிலும் சம்பந்தப்படாத கேவல நிலையில் ஞானஸ்வரூபியாக இருக்கின்ற இறைவன் பிரம்மம். அவன் நிர்குண பிரம்மம். ஆனா அதே நிர்குண பிரம்மம் இங்க ஈஸ்வரனாக மாறும்போது, இந்த பிரபஞ்சமாக விரியும் போதுதான் சகுன பிரம்மமாக வருகின்றான். அப்போ நாம இங்க பண்ணுகின்ற இந்த சகுன பிரம்ம உபாசனை தான் நம்மளை எங்க கொண்டு போக போகுது? அந்த நிர்குண பிரம்ம நிலைக்கு கொண்டு போக போகுது. பிரம்ம நிலைக்கு நம்மளை கொண்டு போக போகுது. அப்போ நாம பண்ணக்கூடிய இந்த சகுன பிரம்ம உபாசனை சக்தியின் அடிப்படையில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுவே இறைவன் என்று தீர்மானிக்க கூடாது. ஏன்னா அது இறைவனுடைய ஆற்றல் என்ற புரிதலோட நம்ம அதை செய்யணும். அதைதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த துவைதிகள் எல்லாம் புரியாம அந்த சக்தியோட நின்னுக்கிறாங்க. அந்த சக்தினா என்ன? இப்ப திருமாலை வழிபடக்கூடிய வைணவம்ங்கிறது ஒரு சக்தியின் அடிப்படையில வழங்கக்கூடிய தெய்வீக வழிபாடு. அம்பாளை வழிபடக்கூடிய சாக்தம் என்ற ஒரு வழிபாட்டு முறை அந்த ஆற்றலை வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு முறை. அதே மாதிரிதான் கானாபத்தியம், கௌமாரம், சௌரம் எல்லாமே சகுன பிரம்ம உபாசனை, சகுன பிரம்ம வழிபாடு என்று நமக்கு புரியணும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க புறத்துல எந்த வடிவத்துல தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் அது இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் உபாசிக்கின்றீர்கள், உபாசனை செய்கின்றீர்கள் என்ற புரிதலோடு அதை உபாசிக்கணும். அதுவே பரமன் என்று உபாசிக்க கூடாது. காரணம் என்ன? அது அவனுடைய வைபவம், இறைவனுடைய வைபவம். வைபவம்னா எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன்னா என்ன நீங்க பாக்குறதுக்கு நான் ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருக்கிறேன். இப்ப நானே என்ன பண்றேன், பயங்கரமா அந்த அரசர்களுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே விதவிதமான ஜிகினா ட்ரெஸ், நகைகள் எல்லாம் எடுத்து அணிஞ்சுக்கிட்டு கிரீடம் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் நிற்கும் போது என்னை பாக்குறதுக்கே ஒரு கம்பீரமா ஒரு அரசன் மாதிரி காட்சி தரேன்னு வச்சுக்கீங்களேன். அது என்னுடைய வைபவம். அப்ப நீங்க எப்படி பார்க்கலாம், என்ன அப்படி இருந்தவர் இப்படி ராஜா மாதிரி இருக்காரு, இவ்வளவு பயங்கரமான அட்ராக்டிவா இருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்து அந்த மிரண்டு போறீங்க, அசந்து போறீங்க பாருங்க. அந்த வைபவத்தை பார்த்து மயங்க கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம், வைபவத்தை பார்த்து தானே மயங்குறோம். இப்ப சினிமா நடிகைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, பயங்கரமான மேக்கப்ல சினிமாவில் நடிக்கிறாங்க.
அது அவங்களுடைய வைபவம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த சீனுக்கு வர்றதுனால அப்படியே பயங்கரமான ட்ரெஸ்ஸிங்கு, பயங்கரமான மேக்கப் எல்லாம் போட்டு வர்றத பார்த்த உடனே, அப்பா இப்படிப்பட்ட ஒரு அழகா, இப்படிப்பட்ட ஒரு அருமையா இருக்காளே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சினிமா நடிகைய. ஆனா அவங்க அந்த வைபவத்தெல்லாம் கலைச்சிட்டு, அவங்கள சாதாரணமா இருக்கும்போது போய் நீங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு லேடீஸ விட மோசமா இருப்பாங்க. ஏன்னா, அங்க அழகுங்கிறது அந்த ஒப்பனையில, அலங்காரத்துல தான் இருக்கே தவிர, உண்மையான அந்த நிலைப்பாட்டுல அந்த அழக நம்ம பார்க்கறது இல்லைல்ல. சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில, அதுதான் ரியலான அழகு. அப்ப இங்க இறைவன் உண்மையான அழகுங்கிறது பிரம்ம நிலையில இருக்கிறான். ஆனா, அந்த பிரம்மத்துக்கிட்ட போகாம நாம என்ன பண்றோம்? வைபவத்தையே மயங்கிட்டு இருக்கிறோம். அந்த அழகுங்கிற அடிப்படையில உருவத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த வழிபாட்டு முறைகள எதற்காக கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தா, இங்க வைபவத்த பிடிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த ஆற்றலை பிடித்தா தான், அந்த ஆற்றலுக்கு ஆதாரமான பரமனை பிடிக்க முடியும் என்பதற்காக கொடுத்தார்கள். ஆனா, அந்த ஆற்றலே நம்ம முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதற்கு மேல் நிலையில நிர்குண பிரம்ம உபாசனைய யாரும் சொல்லித் தர்றது இல்ல. அது சொல்லித் தர்றது தான் இந்த சாஸ்திரம். இந்த வேத சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த புற வழிபாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அதனுடைய வைபவத்தை வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வைபவம்ங்கிறது பரமனுடைய வைபவம். ஆனா எல்லா வைபவமும் பார்ப்பதற்கு அழகாக, அற்புதமாக, ஆடம்பரமாக இருந்தாலும், அதற்கு ஆதாரமாக பரமன் இருக்கின்றான் என்ற நிலை நமக்கு புரியும்போது, அதுதான் சூட்சும நிலை. அந்த நிலைக்கு வார்த்தைகள்ல விளக்கம் கொடுக்க முடியாது. அது ஒரு உணர்வு நிலை. அப்படிதான் நம்ம அத பார்க்கணும். அந்த உணர்வு நிலையில தான் அத பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய உண்மை தன்மை அனுபவம் ஆகும் என்று இங்க ஏன் சாஸ்திரம் இந்த இடத்துல பேசுது அப்படின்னு கேட்டா, இந்த விழிப்பு நிலை மனிதனுக்கு மட்டுமே கிடைக்கிறது. வேற யாருக்கும் கிடைக்காது. அதுக்கு தான் புத்தி வேணும். புத்திசாலித்தனம் இருக்கின்றவன் தான் இதை ஆராய்ந்து பார்ப்பான். இதை ஆராய்ந்து பார்த்து விசாரணை செய்து விவேகத்தினால வெளித்துக் கொள்வான். அவன் தான் மகத் தத்துவத்தை உணர்ந்த மகானாக பார்க்கப்படுகிறான். மற்றவர்கள் எல்லாம் அப்படி மகான்கள் நிலைக்கு வருவது கிடையாது. அவர்கள் சராசரி மனிதனாக வாழ்ந்து இந்த உடலை விட்டு விட்டு போகிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ அந்த மகத்துவமான மகான் நிலைக்கு வந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அடுத்த மந்திரம் சொல்லுது. அது அனுவாகம் 5:2. அது இந்த புத்தியையே ஒரு வேள்வியாக பார்க்குது. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்ப்போம். விஞ்ஞானம் யக்னம் தனுதே கர்மாணி தனுதே அபிச்ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே விஞ்ஞானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாத் சேன்ன பிரம்மாத்யதி சரீரே பாப்மனோஹித்வா சர்வான் காமான் சமச்னுத இதி தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா யக பூர்வஸ்யா அப்படின்னு இந்த அனுவாகம் 5 மந்திரம் பேசுகிறது. இப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க இந்த புத்தி தான் வேள்வி என்று சொல்லுது. புத்தி தான் வேள்வியாக இருக்கிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நம்ம வேள்வினா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேள்வினா என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் பெற்றவற்றை மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கே திருப்பி கொடுப்பதுதான் வேள்வி. அதுதான் வேள்வி, உண்மையான வேள்வி. அதை எந்த அடிப்படையில் நம்ம செய்யறோம்? இப்ப நம்ம ஹோமகுண்டத்தை போட்டு நெருப்பு மூட்டி அக்னியை மூட்டி அதுல ஆகுதிகளா அவிர்வாகத்தை அவல் பொறி போடலாம், வெல்லத்தை போடலாம், பழங்களை போடலாம். அந்த வேள்வியில நீங்க என்னென்ன போடுறீங்களோ அந்த அக்னி அதையெல்லாம் சாப்பிட்டுடும். அப்ப அந்த அக்னி அதையெல்லாம் சாப்பிடுறதுடைய நோக்கம் என்னன்னா, பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இருக்கிறதுனால அக்னிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த அக்னியை சாப்பிடுன்னு சொல்லி நம்ம அதுக்கு கொடுக்கிறோம். பஞ்சபூதத்துல ஒரு தேவதை, அக்னி தேவதைக்கு நம்ம அதை அர்ப்பணிக்கிறோம். எந்த அடிப்படையில் அதெல்லாம் அர்ப்பணிக்கிறோம்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம திருப்பி செய்யற அடிப்படையில. ஏன்னா இப்ப சூரியன் இல்லாம இங்க எந்த ஒரு விளைபொருளும் விளைச்சல் ஆகாது. அப்ப இங்க விளைபொருளுடைய விளைச்சல இயற்கையாவே சூரியனை எடுத்துக்கும். இது இயற்கையுடைய நியதி, நமக்கு தெரியாது. இப்ப இயற்கை தான் நீரை கொடுக்குது. அந்த நீரை மீண்டும் அந்த சூரியனை ஆவியாக மாற்றி, மேகமாக மாற்றி, மீண்டும் மழையாக பொழிகிற அந்த வேலையெல்லாம் இயற்கை பண்ணிட்டு இருக்கு. பட் நாம அதெல்லாம் ஆழ்ந்து கவனிக்க மாட்டோம். நாம தான் பிஸியா இருக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இயற்கை அதனுடைய நீதிக்குள்ள அழகா இயங்கிக்கிட்டு இருக்குப்பா. அந்த இயக்கத்தை உனக்கு தெரியல. ஆனா நீயாவது அந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நீ உன்னால முடிஞ்ச முயற்சி எடுத்து அந்த இயற்கைக்கு நீ என்ன கொடுக்க முடியுமோ அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுது. அப்ப பிரபஞ்சத்திலிருந்து பெற்றதை மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுங்கிறது நோக்கம் என்ன? இப்ப நீ விளைநிலைகள்ல இருந்து விவசாயத்துல நான் நெல் அறுவடை பண்ணினேன், கரும்பு அறுவடை பண்ணினேன், நிறைய விஷயங்களை நான் சாகுபடி செய்தேன் அப்படின்னா, அதை மீண்டும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கே திருப்பி கொடுப்பது எந்த அடிப்படையில் இருக்கணும்னா, அதை ஒரு வேள்வியாக செய்யும் போது அதில் நான் லாபத்தை வைக்க மாட்டேன்.
ஏன்னா இங்க இப்ப நான் கரும்பு விவசாயம் பண்றேன். அந்த கரும்பை சாப்பிடுவதற்கு எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. மனிதர்களே சாப்பிடுவாங்க. அது சர்க்கரையாக மாற்றப்படும் போது எறும்புகள் சாப்பிடும். அப்ப எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிடுது. அப்ப உண்மையான விவசாயி, உண்மையான வேள்வி வாழ்க்கை வாழுகின்றவன் என்ன பண்ணுவான்னா, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அது வேள்வியாக சேவையினுடைய அடிப்படையில தன்னுடைய ஜீவிதத்துக்கு ஆதாரமான காரியமாக அதை செய்வான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒரு குறைந்த லாபம் அவனுடைய வாழ்வியல் தேவைக்காக தர்மப்படி வாழ்வான். அந்த தர்மத்தின்படி பொருள் ஈட்டுவான். அப்ப அந்த விளைபொருட்களுக்கு அவன் ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவது எப்படி இருக்கும்? 10 ரூபா பொருளை ஒரு 12 ரூபா 15 ரூபாய்க்கு விற்பான். ஆனா 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறான்னா அவன் என்ன பண்றான்? ஏமாத்துறான். சமுதாயத்தை ஏமாத்துறான். அப்ப 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மனோபாவம் யாருக்கு வரும்? வேள்வியை தெரியாதவனுக்கு வரும். அதாவது இந்த இயற்கையை நேசிக்க தெரியாதவன், இந்த பிரபஞ்சத்திடமிருந்து தான் பெற்றதை திருப்பி கொடுக்காதவனுக்கு அது தெரியாது இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? கொள்ளை அடிப்பான். கொள்ளை லாபம் பார்ப்பான். அப்ப அந்த கொள்ளை லாபம், கொள்ளை அடிக்கிற மனோபாவம் எப்போ வரும்? பிரபஞ்ச வேள்வி தெரியாதவனுக்கு தானே வரும். அதுதான் இந்த அத்தியாத்ம யோகம் படிக்காதவர்களுக்கெல்லாம் அது வந்துடுச்சு. காரணம் என்ன? அவர்கள் பணத்துக்காகவே படிக்கிறார்கள் இல்லையா? இப்ப மருத்துவம்ங்கிறது ஒரு சேவை. ஆனா எத்தனை பேர் மருத்துவத்தை சேவையா பண்றா? பணத்துக்காக தான் மருத்துவம் பண்றாங்க. மருத்துவமனைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கார்பரேட் கம்பெனியா மாறிடுச்சு. ஒரு 10 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆயிடுறாங்க. யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவங்க எல்லாம் ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாங்க மருத்துவமனைய. இப்ப உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் போடுறீங்க. உங்க நண்பர்கள் எல்லாம் ஆளுக்கு 10 கோடி ரூபாய் போடுறாங்கன்னா மில்லியன் கணக்கில் நீங்க பணத்தை போட்டு ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமா ஒரு மருத்துவமனையை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் வர்றவங்க கிட்ட எல்லாம் லாக்ஸ் கணக்குல நீங்க புடுங்கினா தானே நீங்க வாழ முடியும். அப்படித்தான் இன்றைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா யார் இது மாதிரி அத்தியாத்ம யோகத்தை படித்து விட்டு நான் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றதை இந்த பிரபஞ்சத்துக்கே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அதை வேள்வியாக செய்வார்கள். அப்ப இங்க வேள்வி என்பது எந்த அடிப்படையில நிகழுதுன்னா புத்தியின் அடிப்படையில் நிகழுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதான் இங்க முக்கியம். அதுக்காக தான் நான் இதை பேசுறேன். நான் ஏன் இதை பேசுறேன்னா, விழித்துக்கொண்ட விவேகி, அந்த புத்திசாலி தான் இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்ப்பான். இறைவனுடைய வைபவத்தை அனுபவமாக்குவான். அதுதான் இறை அனுபூதி, இறை அனுபவம். இப்ப இறைவனுடைய அனுபவம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்ப விநாயகருக்கு கொழுக்கட்டை கொடுத்தா சாப்பிடுவாரான்னா சாப்பிட மாட்டாரு. அல்லது கல்லுல விநாயகர் பால் குடிக்கிறாருன்னா குடிக்க மாட்டாரு. சும்மா குடிக்கிற மாதிரி டயலாக் போடுறதெல்லாம் யூடியூப்ல இந்த டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக செய்யறது. உண்மையா ஏதாவது கல்லு சாப்பிடுமா? ஒன்னும் சாப்பிடாது. அப்போ அந்த கொழுக்கட்டையை விநாயகருக்கு படைச்சிட்டு அந்த கொழுக்கட்டையை எடுத்து அந்த பக்கம் வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் ஆஹா அருமையா இருக்குன்னு சாப்பிடுது பாருங்க. அந்த குழந்தைங்க சாப்பிடுற அந்த கொழுக்கட்டை தான் விநாயகர் சாப்பிட்டதுக்கு சமம். அப்போ இங்க உண்மையா விநாயகர் எந்த வடிவத்தில் இருக்காரு? அந்த குழந்தைகள் வடிவத்தில் இருந்து அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுறாரு அப்படிங்கிறது பாக்குறவன் தான் ஈஸ்வரனை அந்த குழந்தைகள்ல பாக்குறான். அப்ப இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்கின்றான். அவன் தான் ஞானி, அவன் தான் மகான். அவன் தான் ஈஸ்வர தன்மையை எல்லாவற்றிலும் பார்த்து ஈஸ்வரனை அனுபவமாக்குறான். இறை அனுபவம், இறை அனுபூதிங்கிறது இதுதான். இறைவனையே நான் அனுபவமாக்கிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பிற உயிர்களுக்கு செய்கின்ற சேவை தான் ஈஸ்வர சேவை, ஈஸ்வர காரியம். அப்போ நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பட்டதை மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கணும்னா அதற்கு நான் விழித்துக்கொண்ட விவேகியாக மாற வேண்டும். என்னுடைய புத்தி சக்தி விழிப்புற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் அற்ப மனதினை கொண்டவனாக, குறுகிய மனப்பான்மை உடைய மனிதனாக இருந்தா நான் எப்படி புத்தியில விழித்துக் கொள்ள முடியும்? ஒரு நாளும் முடியாது. அப்ப குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான்? சுயநலமா வாழ்வான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கொழுக்கட்டை பண்ணுவான், விநாயகர் முன்னாடி படைப்பான். படைச்சிட்டு அந்த கொழுக்கட்டையை கொண்டு போய் அவன் மட்டும் திம்பான் வீட்டுக்குள்ள வச்சு. அவனுக்கு சேர்ந்த குழந்தைங்களுக்கு வேணா கொடுப்பான், அவன் கொண்டாட்டி கொடுப்பான். ஆனா யாருக்கும் வெளியே விநியோகம் செய்ய மாட்டான். ஆனா உண்மையா மற்றவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடியவன் யாராக இருப்பான்? பரந்த மனம் கொண்டவனாக இருப்பான். ஏனென்றால் அவன் எல்லாவற்றிலும் ஈஸ்வரனை காண்கின்றான். அப்படிங்கிறது தான் இங்க ஈஸ்வர நியதி, பிரபஞ்ச நியதி என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த புத்தி தான் இந்த வேள்வியை செய்கிறது. எல்லா செயல்களையும் செய்வதற்கும் அந்த புத்தியே அடிப்படையாக உள்ளது. இந்த புத்தியோ மிக நுண்ணிய வடிவம் கொண்டது. எல்லா தேவர்களும் இந்த தூய அறிவாகிய புத்தியை ஆதி பரம்பொருளாக போற்றுகின்றனர் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ அந்த புத்தி தான் இங்க எல்லா விஷயத்திலும் இறைவனை அனுபவமாக்கும். அப்ப இறைவனை அனுபவமாக்குவது எப்படி? ஆதி பரம்பொருளாக போற்றுகின்றார்கள் என்று சொல்லுது. அந்த புத்தி தெய்வீகமானது என்று உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் வாழும் போதே வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைக்கு உயர்கின்றார்கள். மேலும் அத்தகைய மனிதன் தான் புனிதனாகின்றான் என்று சாஸ்திரம் சொல்லுது.
அப்படிப்பட்ட மனிதன் தான் புனிதத்தன்மை அடைகின்றான், மனிதனில் தெய்வம் ஆகின்றான். மனிதனில் தெய்வம்னா என்ன? மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய்ன்னு சொல்றாரு. தேவராய் அப்படின்னா எங்கேயோ மேல்லோகத்துல போய் தேவர்களாக நம்ம வாழ்றது இல்ல. அந்த தெய்வீக தன்மையை அடைந்தவர்களாக இந்த பூவுலகிலேயே வாழ்வது. இந்த பூவுலகில் நாம் வாழும் போதே நம்மிடத்தில் அந்த தெய்வீக தன்மை பிரகாசிக்கும். ஏனென்றால் எல்லாவற்றிலும் ஈஸ்வரனை உணர்வது. அந்த ஈஸ்வர உணர்வு என்பது தனக்கு வேறாக இல்லை, என்னுடைய உணர்வே அதிலும் பிரகாசிக்கின்றது என்ற அந்த உயரிய மனப்பான்மை தான் இங்க தெய்வீக மனப்பான்மை, தெய்வீக வாழ்க்கை என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதாக நாம் இந்த மந்திரத்திலே பார்க்கிறோம். அப்ப இந்த வேள்வியினுடைய பொருள் நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றதையெல்லாம் பிரபஞ்சமாகிய அக்னியில் திருப்பிக் கொடுக்கும் வண்ணம் புத்திசாலித்தனமாக வாழ்வதே உண்மையான புறவேள்வி. ஆனால் அப்படி வாழ்கிறேன் என்று சொல்வதால் மட்டும் வாழ்க்கை ஒரு வேள்வியாக ஆகிவிடுவதில்லை. நமது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த புறத்திலே வேள்வி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வார்த்தைகளால் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்போ வார்த்தையில நம்ம டயலாக் விடலாம். நான் அப்படியே இந்த உலகத்துக்காக தாங்க வாழ்றேன், இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்யறேங்க, என்ன மாதிரி யார் செய்வாங்க, நான்லாம் எவ்வளவு உயர்ந்த குணம் கொண்டவன் தெரியுமா, அப்படி இப்படின்லாம் டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வாழ்கிறேன் என்று சொல்வதால் மட்டும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக, ஒரு வேள்வியாக மாறிவிடாது. உண்மையில் அந்த வேள்வி, அந்த வாழ்க்கை என்பது என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் தன்னுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும், அவ்வாறு நிகழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை தான் இங்கு உண்மையாகவே வேள்வி என்பதாக சாஸ்திரம் இங்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப அங்கதான் அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்கும். என்னுடைய செயல் எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வர நியதிக்குள்ள நடக்குது, அதற்கான ஒரு உடல் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உடல். அப்ப இது ஒரு கருவி என்ற கண்ணோட்டத்திலே அந்த காரியம் செய்யப்படும் போது அது வேள்வியாக மாறுகின்றது என்று மகான்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் விரும்புவது போல நம்முடைய சுய புத்தி உயர் பரிமாண அறிவு நிலையில் நன்றாக உயர்ந்து பிரகாசிக்க வேண்டுமானால் நம்மிடம் உள்ள புலன்களும் மனமும் நமக்கு வசப்பட வேண்டும் என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச புத்தி ஈஸ்வர புத்திக்குள்ள நான் நுழையணும். அப்ப ஈஸ்வர புத்திக்குள்ள நான் நுழையணும்னா எல்லாவற்றிலும் நான் என்னை காண வேண்டும். அப்போ ஈஸ்வர தன்மை என்பது அந்த நிலைதான் ஈஸ்வர தன்மை. எல்லாவற்றிலும் தன்னை காண்பது ஈஸ்வர நிலை. அப்போ அந்த ஈஸ்வர நிலையில நான் உயர வேண்டும் என்றால் என்னுடைய புத்தி விசாலமாக வேண்டும், என்னுடைய மனது விரிவடைய வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட விசால புத்தி, விரிவடைந்த புத்தி அப்படிங்கிறது நமக்கு எப்போ நடைபெறும்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களும் மனமும் நம்முடைய வசப்பட்டிருக்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. அப்ப நம்மிடத்தில் இருக்கின்ற மனதை நாம் எப்படி வசப்படுத்துவது அப்படின்னு கேட்டா, நம்ம கடவுபனிஷத்துல பார்த்தோம்ல, இதுக்கு உண்டான விளக்கம் கடவுபனிஷத்துல பார்த்தோம். கடவுபனிஷத்து என்ன சொல்லி கொடுத்தது, மனத்தை வசப்படுத்துவது என்பது மனதை விட உயர்ந்த ஒன்றினால் மட்டுமே சாத்தியமாகும் என்று நமக்கு கடவுபனிஷத்துல ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சது. அப்ப மனதை விட உயர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி. அப்ப மனதை விட உயர்ந்தது புத்தின்னா, நம்ம கடவுபனிஷத்துல என்ன பார்த்தோம், 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரிலே தேரோட்டி இருக்கிறான். அந்த தேரோட்டியின் பின்னால் அந்த தேருக்கான முதலாளி அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம அதுல ஒரு விஷயத்தை பார்த்தோம் கடவுபனிஷத்துல. அந்த 5 குதிரைகளால் பூட்டப்பட்ட தேர் எது, நம்முடைய மனித உடல் தான் அந்த தேரு. அப்ப நம்முடைய மனித உடல் என்ற தேருக்குள்ள நம்ம இடத்துல 5 குதிரைகள் என்ற 5 புலன்கள் இருக்கின்றன. அந்த 5 புலன்களும் அதனுடைய போக்குல தான் போக பார்க்கும். பொதுவா ஒரு சாலையில் பயணம் செய்யும் போது அந்த குதிரைகள் தாறுமாறாகத்தான் ஓட பார்க்கும். அது ஒரு குதிரை இருந்தாலே ஒழுங்கா ஓடாது. அதுக்கே என்ன பண்ணணும், சைட்ல அத கண்களை மறைக்கக்கூடிய அந்த மறைப்பு போட வேண்டும். அப்பதான் அது பாதையை பார்த்து ஓடும். இல்லைன்னா குதிரை என்ன பண்ணும், கண்டபடி லெப்ட் ரைட்னு ஓட ஆரம்பிச்சிடுவோம், தேர்ல பயணம் பண்றவங்க விழுந்துடுவான் கீழே. ஆக ஒரு தேரை சரியாக நம்ம இயக்க வேண்டுமானால் தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் சரியாக இயங்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த 5 குதிரைகள் 5 புலன்கள் என்று நமக்கு சாஸ்திரம் விளக்கம் கொடுத்தது. உன்னுடைய 5 புலன்களும் 5 பக்கம் உன்னை இழுக்கும்பா, அது போற போக்குல நீ போனீங்கன்னா நீ ஊர் போய் சேர முடியாது, அந்த குதிரையின் பயணத்துல நீ ஊர் போய் சேர முடியாது. ஆகவே அந்த குதிரைகளை கட்டுப்படுத்துகின்ற கடிவாளம் உன்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த 5 குதிரைகளையும் 5 புலன்களையும் கட்டுப்படுத்துகின்ற கடிவாளம் தான் நம்முடைய மனசு. அப்ப நம்முடைய மனம் அந்த புலன்கள் விஷயத்துல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்.
புலன்கள் விரும்புவதெல்லாம் நம்ம மனசு விரும்ப ஆரம்பிப்பட்டா என்ன ஆகும்? மனம் போன போக்குல வாழ்க்கை போய் முடிஞ்சு போகும். அப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டி என்ன சொல்லுது? புலன்களை கையாளுவது மனதின் பொறுப்பு. அப்ப புலன்களை சரியாக கையாளுகின்ற மனதிற்கு ஆதாரமா எது இருக்குது? தேரோட்டி இருக்கிறான். தேரோட்டி யாரு? விவேகி. அவன் தான் அந்த தேரை இயக்குபவன். அவனிடத்திலேதான் குதிரைகளும் குதிரையினுடைய கடிவாளமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப குதிரையும் குதிரையினுடைய கடிவாளங்களையும் சரியாக இயக்குகின்றவன் தான் சாலையில் சரியாக பயணம் செய்து தன்னுடைய இலக்கை அடைய முடியும். அப்ப இங்க என்ன சொல்லுது? மனதை வசப்படுத்துவது என்பது புத்தியின் அடிப்படையில் இருக்கிறது என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க மனதை விட உயர்ந்தது புத்தி. எனவே புத்தியுடைய துணையுடன் மனதை வசப்படுத்த வேண்டும். ஆனாலும் புத்தியை பொறுத்தவரை சாதாரணமாக எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர் பரிமாண நிலைக்கு அது உயரவே இல்லை. ஏன் புத்தியானது அந்த உயர் பரிமாண நிலைக்கு உயரவே இல்லை? இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புத்தி ஏன் எல்லாருக்கும் உயரவே இல்லை அப்படின்னா, மனிதனுடைய சிறப்பு என்னன்னா கல்வி தானே. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கிறதா இருந்தா கல்வியின் மூலமா தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம கற்றுக்கொள்கின்ற கல்வியில சரியான விஷயத்தை நம்ம பகுத்து பிரித்து புரிந்து படிக்க வேண்டும். மனம் போன போக்குல சொல்றதெல்லாம் அப்படியே படிச்சிடக்கூடாது. அதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். அதையெல்லாம் அப்படி அப்படியே நம்ம உள்ள வாங்கிக்க கூடாது. அப்ப எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த மூல வித்யாவை, அந்த உண்மையான கல்வி முறையை நாம சரியாக கற்றுக்கொள்ளும் போது அந்த கல்வியினுடைய அடிப்படையில நம்முடைய புத்தி விசாலமாகும், விரிந்து பிரகாசிக்கும். அப்ப புத்தியை பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாரிடத்திலும் பிரகாசிக்கவில்லை என்றால், அவரவர்கள் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை உண்மை என்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விவேகம் என்பது அப்படி இல்லை. அதை பகுத்தறிய வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நியதிய, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் இந்த மனித உடலுக்குள்ள எப்படி வந்தேன், இந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இந்த மனித பிறவியை விட்டு விட்டு போத பிறகு நான் எங்க போக போறேன், அப்ப இங்க ஜனனமும் மரணமும் எதை சார்ந்து இருக்கிறது, அப்ப இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை விசாரணை செய்யணும். மனதுக்குள்ள விவேகத்தை விரிவுபடுத்தக்கூடிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது என்ன அப்படி நல்லா நாம ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு எல்லாம் சரியா வழிகாட்டுது, எல்லாம் சொல்லி கொடுக்குது. இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான்ப்பா இருக்கிறான். அவன் பரமன். அவன் எல்லையற்ற அவனுடைய ஆற்றலை இந்த பிரபஞ்சமாக விரித்திருக்கிறான். அந்த பிரபஞ்ச நியதி எப்படி விரித்திருக்கிறான்னா, பிரகிருதிங்கிற ஒரு நியதிக்குள்ள அந்த பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவமாக புத்தி சக்தியாக பிரகாசித்துதான் இங்கு எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். அப்ப இந்த படைப்பின் அத்தனை அம்சங்களும் அந்த பரமனுக்கே உரித்தானதாக இருப்பதனால அந்த பரமனே எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஜடப்பொருளிலிருந்து உயிர் பொருட்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அந்த பிரகாசம் தன்னுள் பிரகாசிப்பதை யார் ஒருவன் அறிய முடியும் என்றால், படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் மட்டும்தான் அறிய முடியும். அப்ப மனிதனுடைய சிறப்பே என்னன்னா, தன்னிடம் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்தை கொண்டு நல்லது கெட்டதை சரியாக பகுத்து அதை சரியானபடி புரிந்து கொண்டு அந்த புத்தி சக்தியை உணர்ந்து கொண்டான் என்றால் அவன் மனிதனில் புனிதன் ஆகின்றான். அத்தகைய மனிதன் தெய்வீகமானவனாக மாறுகின்றான் என்றுதான் இங்க வேத சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஆழமான உண்மை. அப்ப அதைத்தான் நாம் இந்த அத்தியாத்ம யோகத்தின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையே நாம் ஒரு வேள்வியாக மாற்றிக்கொள்கிறோம். அப்படி வேள்வியாக நம்ம மாற்றிக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்த நோக்கம் நிறைவாகும். மனித பிறவினுடைய மகத்துவம் முழுமை பெறும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்? நம்மை மட்டும் சார்ந்து வாழ்வோம், சுயநலமாக வாழ்வோம். அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? பிறவி சக்கரத்திலே நம்மளை சுழல விடும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த புத்தியை விழிப்புற்ற நிலையில் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதன் கூட தான் செய்கின்ற செயல்களை வேள்வியாக செய்ய முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வேள்வியாக மாற்றிக்கொண்டு வாழ்வானாகில் அவன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு பாடல் இருக்கு. குமரகுருபருடைய அற்புதமான பாடல். அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நாங்க சின்ன குழந்தையில படிச்சோம். இப்பெல்லாம் கல்வி திட்டத்துல இந்த சிலபஸே கிடையாது. அது என்ன பாட்டுன்னா, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு ஒரு பாடல். குமரகுருபருடைய பாடல் இது.
நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது ஔவையார் பாடல், குமரகுருபருடைய பாடல், திருவள்ளுவருடைய பாடல், இது மாதிரி எல்லா மகான்களுடைய அத்தனை அம்சங்களையும் நாங்க படிச்சோம். நாங்க படிக்கிற காலத்துல. இப்பதான் கல்வி திட்டத்துல இருந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. காரணம் ஏன் எடுத்துட்டாங்கன்னா, நாம தான் மெட்ரிகுலேஷனுக்குள்ள போயிட்டோம் இல்லையா? நான்லாம் படிக்கிற வரைக்கும் நான் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த பாடத்திட்டம்லாம் சிலபஸ்ல இருந்தது. ஆனா இன்றைய பாடத்திட்டங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே நம்ம போறது கிடையாது. காரணம் என்னன்னா, நாம இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல்ல வச்சாதான் பையன் பெரிய ஆளா வருவான் அப்படின்ட்டு சிபிஎஸ்இ போர்டுக்கு போறோம், மெட்ரிகுலேஷன் போர்டுக்கு போறோம். ஆனா அந்த சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் போர்ட்ஸ்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்திட்டங்களை பெற்றோர்கள் ஆராய்வது கிடையாது. அந்த சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் போர்ட்ஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களே இருக்காது. பணம் பணம்ட்டு மனிதனை பணப்பேயாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படி இருக்கிறவன் அப்படித்தானே போவான். இப்ப இந்த பாடல் நாம படிச்சு என்ன பொருள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மெய்வருத்தம் பாரார், காரியத்தில் கருத்தாய் இருப்பவர்கள் தாம் மேற்கொள்கின்ற ஒரு செயலை செய்யும் போது அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர்களுடைய உடல் துன்பத்தை கண்டு கொள்ள மாட்டார்கள். பசி நோக்கார், அவர்கள் பசி வருவதை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். கண் துஞ்சார், அந்த காரியத்தை செய்து முடிக்கின்ற வரைக்கும் சரியாக தூங்கவும் மாட்டார்கள். எவரவர் தீமையும் மேற்கொள்வார், அவ்வாறு செய்கின்ற செயலிலே கண்ணும் கருத்துமாக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனாலே மற்றவர்கள் தமக்கு தருகின்ற துன்பங்களை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். செவி அருமையும் பாரார், காலத்தையும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அவமதிப்பும் கொள்ளார், மற்றவர்கள் தமக்கு கொடுக்கின்ற அவமானத்தை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். அதனால் பாதிப்படைய மாட்டார்கள். யார் அவர்கள்? கருமமே கண்ணாயினார். கருமமே கண்ணாயினார்னா செய்கின்ற செயலில் கண்ணும் கருத்தாக இருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் இங்கு சாஸ்திரம் உபதேசிக்க வருது. இதைதான் மகான்கள் நமக்கு உணர்த்தினார்கள். இதை எப்படி குமரகுருபரர் சொன்னாரோ அதையே பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய உன் கடமையை சரியாக செய், அதன் பலன்களை என்னிடம் விட்டுவிட்டு சும்மா இரு, சோம்பி இருப்பதில் விருப்பம் கொள்ளாதே என்று பகவத்கீதை சொல்லுது. அப்ப பகவத்கீதையும் இதை நமக்கு மேற்கோள் காட்டுது. கடமையை செய், நீ பலனை எதிர்பார்க்காதே, அந்த பலனை என்னிடத்தில் கொடுத்து விடு என்றுதான் நமக்கு சொல்லுது. அப்ப இதெல்லாம் மகான்களுடைய நோக்கம் என்ன? செய்கின்ற செயல் விளைவுகள் வேள்வியாக இருக்க வேண்டும். ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த உடலும் மனமும் அந்த இறைவனுக்கான கருவிகள். அதனால் இந்த கருவியை கொண்டு இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நான் செய்கின்ற செயலில் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு அந்த கருமத்தை கருத்தாகவும் கண்ணாகவும் செய்கின்றவர்கள் தான் மிகப்பெரிய மகான்களாக, ஞானிகளாக, சாதனையாளர்களாக நாம் பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய பேர் இன்றும் வாழ்கிறார்கள். அடுத்தவருக்கு செய்கின்ற உதவிகளை எந்த பிரதிபலனோ பாராட்டோ எதிர்பார்க்காமல் தன்னுடைய போக்கில் செய்யக்கூடிய பல மனிதர்கள் இன்றும் இந்த சமுதாயத்தில் இருக்கவே செய்கின்றார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த உலக சுபிச்சம் தான் தன்னுடைய சுபிச்சம். ஏன் அப்படி அவர்கள் செய்கிறார்கள்? இந்த உலகத்திலே தன்னையே காண்கின்றார்கள். எல்லாவற்றிலும் தன்னையே காண்கின்ற அந்த உயரிய நிலை வரும்போதுதான் இங்கு அந்த வேதமை புத்தி இருக்காது, அங்க உயர்வு தாழ்வு இருக்காது. அங்கு சமயங்கள் கடந்து, மதங்களை கடந்து எல்லாவற்றையும் நேசிக்கின்ற ஒரு உயரிய மனப்பாங்கு அங்க இருப்பதை பார்க்க முடியும் என்பதாகத்தான் சாஸ்திரம் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயம் எந்த அடிப்படையிலே நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால், புத்தி விழிப்புறும் போதுதான் நடக்கும். புத்தி விழித்துக்காம யாருக்குமே அது நடக்காது. ஏன்னா புத்தி விழிப்புற வேண்டும் என்று மிக மிக முக்கியமாக இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுவதுதான் விஞ்ஞானமய கோஷத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க இந்த வாழ்க்கையை வாழும் போது பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றவைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளாக கருதி இந்த பிரபஞ்சத்திற்கே திருப்பி கொடுக்கின்ற வேள்விகளாக அவைகளை செய்துவிட்டு அதன் பலன்களை பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யக்கூடிய மிக உயரிய உத்தமர்கள் வாழுகின்ற ஒரு நிலையைத்தான் நம்முடைய பாரத பூமி காலம் காலமாக செய்து வந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் இப்ப நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த உலகியல் வாழ்க்கை வாழுகின்ற இந்த நிலையில் கூட நாம் அந்த உயரிய நிலைக்கு உயர வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை வேள்வியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கு இந்த விஞ்ஞானமய கோஷத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. ஏனென்றால் இங்கு வேள்வி என்பது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் பெற்றதை மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கே திருப்பி கொடுப்பதுதான் இங்கு உண்மையான வேள்வி. அத்தகைய வேள்வி யார் செய்ய முடியும் என்றால், மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்து புத்தி சக்தியில் விழித்துக் கொண்டவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதற்கான முயற்சியை கல்வியின் வாயிலாகத்தான் அவன் பெற முடியும் என்று சாஸ்திரம் இங்கு
சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க ஈஸ்வர காரியமாக நாம் செய்கின்ற செயல்கள் மாறிவிடுவதனால இங்கு நம்முடைய தனித்த செயல் எதுவும் கிடையாது. அப்ப நம்ம சாஸ்திரத்தின் படி பார்க்கும்போது கூட இங்க வியஷ்டி அப்படிங்கிற அந்த தனித்துவ நிலையில் இருந்து நம்ம சமஷ்டி என்கின்ற ஒட்டுமொத்த நிலையில் செய்யக்கூடிய செயலாகத்தான் அது மாறுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா தேவர்களும் விஞ்ஞானமய கோஷத்தை முக்கியமானதாகவும் முதன்மையாகவும் உள்ள பிரம்ம தேவனாகவே இரண்ய கர்ப்பனாகவே உபாசனை செய்கின்றார்கள் என்றுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க படைப்பு கடவுளாகிய பிரம்மவாக இருந்தாலும் சரி, காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, அழிக்கக்கூடிய கடவுளாகிய ருத்ரனாக இருந்தாலும் சரி, இந்த 3 கடவுள்களும் வேறு வேறு கிடையாது. மூன்றும் 3 விதமான சக்திகளிலே இந்த பிரபஞ்சத்தில் இயக்கம் கொள்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பார்க்க வேண்டுமே தவிர தனித்தனி தேவதைகளாக உபாசனை செய்வது அவசியமற்ற ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதே சாஸ்திரம் நீங்க எந்த வழிபாட்டில் உருவத்தில் தேவதைகளை கொண்டு வந்து வழிபாடு செய்தாலும் அத்தகைய உருவ வழிபாடுகள் அனைத்துமே அந்த பரமனின் வைபவம் மகத்துவம் என்பதாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவைகளையே பரமனாக பார்த்து விடக்கூடாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க இருப்பது இறைவன் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு வேறாக எதுவுமே கிடையாது. அப்ப இங்கு அவனுக்கு வேறாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் என்பது அவனுடைய ஆற்றல், அவனுடைய வைபவம் என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருகின்ற மிக ஆழமான விஷயம். அதைதான் நம்ம இங்க நல்லா உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் செய்கின்ற செயலில சுயநலம் கொண்டு எதிர்பார்ப்புடன் செய்கின்றோம் என்றால் அந்த செயல் விளைவுகளினாலே நமக்கு பாவம் புண்ணியம் என்ற இருமைகள் உண்டாகி விடுகிறது. அப்ப அந்த இருமைகள் காரணமாகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துக்குள்ள உடல் எடுத்து வருகின்றோம். அப்ப நாம் இந்த உண்மையை இந்த பாடத்திட்டங்களின் வாயிலாக உணர்ந்து கொண்டு இந்த செயல் விளைவுகள் எனக்கானது அல்ல, இது ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கின்ற ஒரு வேள்வி என்பதாக நம்ம பார்க்க ஆரம்பித்து விட்டோமானால் நம்முடைய செயல் விளைவுகளுக்கான பாவ புண்ணியங்கள் கூட நம்மை அண்டாது. அப்ப அது மாதிரி நிலையில நாம செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யப்படும் போது இங்கு நாம் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டி இந்த மனித பிறவினுடைய மகத்துவமான விஷயமாகிய அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற இறுதி நிலையாகிய வீடு வேறை மனிதன் வாழும் போதே அதை அனுபவமாக்க முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த விஞ்ஞானமய கோஷத்தின் மூலமாக நாம் இவ்வளவு விரிவாக பார்த்திருக்கிறோம். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இன்றைக்கு நான் விஞ்ஞானமய கோஷத்தோட இந்த சப்ஜெக்டை நிறைவு செய்யறேன். நாளைக்கு ஆனந்தமய கோஷம் பார்க்க போறோம். சாஸ்திரத்துல 5 கோஷங்கள் தான் ஆத்மாவை மறைக்கிறது என்று பார்த்தோம். இந்த 5 கோஷங்களை நம்ம ஒவ்வொன்றா விரிவா பார்த்திருக்கோம். அன்னமய கோஷமாகிய உடல் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அன்னமயத்துக்கு அப்புறம் பிராணமயம் மனோமயம் பார்த்தோம். விஞ்ஞானமய கோஷத்தையும் நிறைவு செய்து விட்டோம். நாளைய வகுப்புல நாம ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரத்தை பார்க்க போறோம். இந்த காரண சரீரம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். காரணம் என்னன்னா இந்த காரண சரீரத்தின் மூலமாகத்தான் நமக்கு இந்த உடல் கிடைக்குது. இந்த மனோ உடலும் பரு உடலும் நமக்கு உண்டாகுது. ஏன்னா இதுதான் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரம், வாசனைகள். நம்ம பல பிறவிகளாக வாழ்ந்த அந்த மனதின் சேகரிப்பு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த சஞ்சித கர்மாவாக நம்முடைய முற்பிறவிக்கு காரணமாக சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய சனாதன தர்மத்துல நம்ம 3 கர்மாக்களை பேசுறோம் இல்லையா? சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3 கர்மாக்கள் பேசுவோம். அதுல சஞ்சித கர்மாங்கிற மூட்டையிலிருந்து தான் நான் இந்த பிறவிக்கு வரும்போது பிராரப்த கர்மாவை எடுத்துட்டு கொண்டு வாழ்றேங்கிறத பார்ப்போம். அப்படி நம்ம பிராரப்த கர்மாவில வாழ்ந்து கொண்டு நம்ம செயலாற்றும் போது அது ஒரு தனித்த செயலாக நம்ம பார்த்தோம்னா அது சுயநல செயலாக மாறி நமக்கு மீண்டும் ஒரு கர்மாவை சேர்த்தோம். அது ஆகாமிய கர்மா. ஏனென்றால் நான் செய்கின்றேன் என்கிற அகங்காரத்தின் அடிப்படையில் விளைகின்ற செயல் விளைவுகளால் வருகின்ற கர்மா. ஆக யார் ஒருவன் இந்த பாடத்திட்டங்களை நன்கு உள்வாங்கிக் கொண்டு இங்கு நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் ஈஸ்வரனுக்கே உரித்தானது என்ற ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மைகளை செய்யும் போதுதான் அவனுக்கு ஆகாமிய கர்மா சேராது. அப்புறம் சஞ்சித கர்மா கரைஞ்சு போகும். அப்ப அவன் கொண்டு வந்த வாழ்க்கையில இந்த உடலில் வாழுகின்ற வரைக்கும் இந்த பிராரப்த கர்மாவை முடிச்சுட்டு அவன் இந்த பிறவியை விட்டுட்டு போயிடுவான். மீண்டும் அவன் பிறக்க மாட்டான். அப்ப மீண்டும் அவன் பிறக்காத அந்த பிறவா பெருநிலை தான் இங்கு வேதம் இவ்வளவு விரிவாக நமக்கு விளக்குகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வகுப்பை நாளைக்கு ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரத்தில் இன்னும் சில விஷயங்களை நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.